ஹே! கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க கொரியன் டிராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பயும் சொல்றது தான். இப்பயும் சொல்றேன். எஸ்எஸ் வாய்ஸ் ஓவர சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க. மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த எபிசோட எதுல ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு பார்த்தா, ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் பக்கத்துல கைய புடிச்சு தூங்கிட்டு இருந்தான் இல்லையா? அவனுக்கு வந்து ஒரு கனவு வந்திருக்கு. அந்த கனவுல ஒரு குட்டி பையன் இன்னொரு குட்டி பொண்ணுகிட்ட விளையாடலாம், என்ன விட்டுட்டு போகாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா அந்த குட்டி பொண்ணோட ஃபேஸ காட்டவே இல்ல. அதுக்கப்புறம் தான் ஹீரோ எழுந்துக்கும்போது ஷின்ஷிகியா எழுந்துக்கிறான். ஹீரோயின போட்டு டார்ச்சர் பண்றான். "உனக்கு எவ்ளோ தைரியம் இருந்தா இவனோட வீட்ல, அதுவும் இவனோட பெட்ரூம்ல வந்து கைய புடிச்சு படுத்துக்கிட்டு இருப்ப" அப்படின்னு சொல்லும்போது, அப்பதான் ஹீரோயின் சொல்றா, "நான் இப்பதான் இவனோட பெர்சனல் டாக்டரா இருக்க ஆரம்பிச்சேன்" அப்படின்னு சொல்றாளா. இன்னும் இவனுக்கு காண்டாயிடுது. "அப்பன்னா நீயும் அவன் கூட சேர்ந்து என்ன கொல்லலான்னு தானே பாக்குற? உடனே எழுந்து என் கூட வா" அப்படின்னு கைய புடிச்சு இழுத்துக்கிட்டு போறான். ஐயோ! எங்க போறோம்? எங்க போறோம்? தயவு செஞ்சு என் கைய விடு. நான் சொல்றத கொஞ்சோண்டி கேளு அப்படின்னு அவ கதறிக்கிட்டு இருக்கா. ஹீரோ விடுற மாதிரி இல்ல. நீ எப்படி டூயன் கூட இருப்ப? இப்பவே வந்து சூஸ் பண்ணு. நானா டூயனான்னு சொல்லிட்டு அப்படின்னு கேட்குறான். என்னால எதுவுமே பண்ண முடியாது. என்னால சூஸ் பண்ணவும் முடியாது. என்னால உன்னையும் சாகடிக்க முடியாது. அவனையும் சாகடிக்க முடியாது. நான் அந்த அளவு பெரிய டாக்டர்லாம் கிடையாது. நான் ஜஸ்ட் உங்க 2 பேருக்கு நடுவுல ஒரு மீடியேட்டரா தான் இருக்க போறேன். அவன் உன்கிட்ட எதனா சொல்லணும்னு நெனைச்சாலோ, இல்ல நீ அவன்கிட்ட சொல்லணும்னு நெனைச்சாலோ, அத சுமூகமா பேசி முடிக்கிறதுக்காக மட்டும் தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றா. இவன் அதெல்லாம் கேட்கிற மாதிரி இல்ல. செமையா டென்ஷன் ஆகுறான். அவனோட நடிப்புல நீ ஏமாந்துட்ட. அவன் உன்னை ஏமாத்துறான். அவன் என்ன பழி வாங்கணுன்றதுக்காக தான் உன்ன அவன் கூட வச்சுட்டு இருக்கான். உனக்கு அது புரியல அப்படின்னு சொல்லி கத்துறா. அதுக்கு ஹீரோயின் கேக்குறா, "புரியலன்னா அப்ப நீ சொன்னா தானே எனக்கு புரியும். என்னதான் நடக்குது? அது தயவு செஞ்சு நீயாவது சொல்லு" அப்படின்னு கேக்குறா. ஆல்ரெடி இவன் ஹீரோவ மிரட்டுறதுக்காக ஒரு வீடியோ பண்ணியிருப்பான். அதாவது இவனோட ஃபோட்டோவ வச்சு மிரட்டியிருப்பான் இல்லையா? "நீ என் ஆள தொட்டனா, உன் ஆள் அவ்வளதான்னு" சொல்லிட்டு. அந்த வீடியோவ எடுத்து காட்டுறான். ஹீரோயின் அந்த வீடியோவ பார்க்கறதுக்குள்ளயே இவன் போய் வேக வேகமா கிளம்புறான். "இப்ப எங்க தான் போற? நீ என்ன பண்ண போற?" அப்படின்னு சொல்லி இவ பதட்டமா இருக்கா. அவன் வந்துட்டு எங்களோட டீல மீறிட்டான். எங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு. அத மீறிட்டான். அதனால அவனுக்கு பனிஷ்மென்ட் குடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு ஆள கைய புடிச்சு தயவு செஞ்சு போகாத போகாதன்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கா. ஆனாலும் இவன் விடுற மாதிரி இல்ல. நான் அவனுக்கு பனிஷ்மென்ட் குடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்றான். "நீ ஒரு முட்டாள். அவன் வந்து உன்ன ஒரு பணைய கைதியா தான் வச்சுக்கிட்டு இருக்கான். அது புரியாம நீ அவனுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கல்ல" அப்படின்னு சொல்லி திட்டும்போது, ஹீரோயின் என்ன பண்றான்னா, கண்டிப்பா இவன் நம்ம சொன்னா கேட்பான்னு சொல்லிட்டு இறுக்கமா கட்டி புடிச்சுக்கிறா. "இது பாரு, எந்த விஷயமும் தயவு செஞ்சு ஏடாகூடமா பண்ணிடாத. அப்படி இல்லன்னா நீ என்னையும் உன் கூட கூட்டிட்டு போ" அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காளா. இவன் செம்ம கொலவெறி கான்ல இருக்கான் இல்லையா? அப்படியே புடிச்சு ஒரு தள்ளு தள்ளுறான். "நீ என்ன சூஸ் பண்ணலல்ல, அப்ப நீ என்ன தயவு செஞ்சு இதுக்கப்புறம் தொடவே கூடாது" அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம இவள உள்ளயே வச்சு லாக் பண்ணிட்டு அந்த பெண்ணையும் தூக்கி கடாசிட்டு அங்க இருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் போய் அந்த வீடியோவையே முழுசா பாக்குறா. அதுக்கப்புறம் தான் இவளுக்கு புரியுது. அப்பனா இவன் கண்டிப்பா யோன தான் பார்க்க போயிருப்பான் அப்படின்னு யோசிக்கிறா. இங்க அதே நேரத்துக்கு நம்ம கேஜோனியும் யூனியும் காட்டுறாங்க. அவன் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான்னா, "என் மேல தான் தப்பு. நான் வந்து ரொம்ப கோவப்பட்டுட்டேன். நான் ரொம்ப புரிஞ்சுக்காம நடந்துக்கிட்டேன்ல. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு" அப்படின்னு சொல்லி இவனோட என்கேஜ்மெண்ட் ரிங் எல்லாம் வந்து எடுத்துட்டு வந்து இவளுக்கு காமிச்சுக்கிட்டு இருக்கான். இப்பதான் மேனேஜர் ஹான் வேக வேகமா வராரு. "என்ன ஆச்சு? உங்களுக்கு ஒண்ணும் ஆகலல்ல?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "எனக்கு ஒண்ணும் ஆகல. ஃபர்ஸ்ட் நீங்க கார் கீய குடுங்க. அவன் எங்க போயிருப்பான் அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. நான் போறேன். அவன் இங்க வரானான்னு நீங்க இங்கேயே இருந்து பாத்துக்கோங்க" அப்படின்னு சொல்றா. கேஜூன் இப்பதான் வந்து யுவனோட வீட்ல இருந்து கிளம்புறான். அங்க பாக்கும்போது ஹீரோவோட கார் எதுக்கு நின்னுகிட்டு இருக்கு. பட் ஆனா இவனுக்கு இது ஹீரோவோட காருன்னு தெரியல. ஏதோ ஒரு கார் நிக்குது அப்படின்ற மாதிரி நோட் பண்றான். ஆனா அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இவனு உள்ள போன உடனே அவளுக்கு ஃபோன் வருது. யார்கிட்ட இருந்து அப்படின்னு பார்த்தா, ஹீரோ கிட்ட இருந்து தான். "எதுக்காக இந்த அன்டைம்ல நீ கால் பண்ற?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "எனக்கு உன் ஞாபகமா இருக்கு. உன்ன பார்க்கணும்" அப்படின்னு சொல்றான். இவன் தான் இப்ப எப்படியாவது ஹீரோவ பழி வாங்கணுன்ற ஐடியால இருக்கான் இல்லையா? அப்ப அவ சொல்றா, "நான் வீட்லயே இல்லன்னு" சொல்லிட்டு. இவன் உடனே, "இப்பதான் பார்த்தனே, கேஜுன் வந்து வெளியில கிளம்பி போனான். நீ தனியா தான் உள்ள போயிருக்க. அதனால நான் உன்ன பார்த்தே ஆகணும்" அப்படின்னு சொல்றான். "இது பாரு, போதையில இந்த மாதிரி வேலைலாம் பண்ணிக்கிட்டு இருக்கன்னா, தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பு. அதுக்கப்புறம் நீ நாளைக்கு வந்து என்கிட்ட மறுபடியும் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருப்ப" அப்படின்னு சொல்றா. அப்ப உடனே அதுக்கு ஹீரோ என்ன சொல்றான்னா, "ஐயய்யோ! அப்படியெல்லாம் இல்ல. எனக்கு உன் ஞாபகமாவே இருக்கு. உன்ன நான் பார்க்கணும். உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். உன் கூட சேர்ந்து ஒரே ஒரு கிளாஸ் ஒயின் மட்டும் குடிக்கணும்" அப்படின்னு சொல்றான். "நீ தானே சொன்ன, இந்த மாதிரி தேவையில்லாம கண்ட நேரத்துக்கு வந்தா என்கரேஜ் பண்ண வேண்டாம். அடிச்சு தொரத்துன்னு சொன்னியே" அப்படின்னு சொல்லி கேட்கிறா.
ஓ! அவன் அந்த அளவுக்கு சொல்லியிருக்கானா? பரவால்ல, பரவால்ல. நல்ல உஷாரா தான் இருக்கான் அப்படின்னு இவன் மனசுக்குள்ள நெனச்சுக்கிறான். இதுதான் உன்னோட என்கேஜ்மெண்ட் ரிங்கா? இந்த விரல்ல நான் தான் வந்து இந்த அழகான மோதிரத்த போடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் தெரியுமா? இப்பவும் நான் உன்னை எந்த அளவு மிஸ் பண்றேன்னு உனக்கு தெரியுமா? ஜஸ்ட் வந்து என் கூட ஒரே ஒரு கிளாஸ் ஒயின் சாப்பிட மாட்டியா என்ன? அப்படின்னு சொல்லி பயங்கர ரொமான்டிக்கா பேசுறானா, இவ அப்படியே சைலண்ட் ஆயிடுறா. அவனுமே உள்ள போய் கதவ சாத்திடுறான். ஹீரோயின் கரெக்ட்டா அந்த லொகேஷன கண்டுபிடிச்சு வந்துடுறா. ஹீரோவோட காருமே இங்க தான் நிக்குது. "எப்படா உள்ள போறது? எப்படிடா போறது? என்ன சொல்றது?" அப்படின்னு சொல்லிட்டு இவ முழிச்சுக்கிட்டே நின்னுகிட்டு இருக்கா. அப்புறம் பார்த்தா அவனே வெளியில வரான். "இங்க எதுக்காக வந்த?" அப்படின்னு ஹீரோயின் கிட்ட கேட்குறான். "ஃபர்ஸ்ட்டு நீ என்ன பண்ணிட்டு வந்தன்னு சொல்லு" அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்குறாளா, "அதெல்லாம் உன்கிட்ட என்னால சொல்ல முடியாது" அப்படின்னு சொல்றான். "தயவு செஞ்சு சொல்லு. அவள என்ன பண்ண? அவள என்னதான் பண்ணி வச்ச? நாளைக்கே டூயன் வந்தான்னா, இத எல்லாத்தையும் சரி பண்றதுக்கு அவன் ரொம்ப கஷ்டப்படுவான்" அப்படின்னு சொல்லும்போது, "அவன் இனிமே வரவே மாட்டான். அவன் வந்து ஒரு மூலையில உட்காந்து அழுதுகிட்டு இருப்பான். அவனால எந்த உண்மையுமே ஃபேஸ் பண்ண முடியாது. அவனால எதையுமே பண்ண முடியாது. அதே மாரி என்ன தொடாதன்னு நான் சொன்னேன் இல்லையா? தயவு செஞ்சு என்ன தொடாத அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சும்மா சீனா பாஸா ஒரு சீனெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காரு ஹீரோயின் முன்னாடி. ஆனா ஹீரோயின் ஒரே கத்து கத்துறா. "மரியாதையா இந்த கார்ல வந்து உட்காரு. குடிச்சிட்டு வண்டி ஓட்டுவியா நீ?" அப்படின்ன உடனே, அதுக்கப்புறம் என்ன ஆவுதுன்னு தெரியல. அவன் சடனா அப்படியே சைலண்ட் ஆயிடுறான். சைலண்டா வந்து கார்லயுமே உட்கார்ந்துடுறான். கார்ல உட்கார்ந்ததுக்கு அப்புறமா என்ன கேட்கிறான்னா, "தயவு செஞ்சு என்கிட்ட ஒரே ஒரு விஷயத்த சொல்லு. நான் வந்து உன்ன ரொம்ப நம்புறேன். நீ என்ன பண்ணிட்டு வந்த?" அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அதுக்கு இவன் என்ன சொல்றான்னா, "நான் கூட தான் உன்ன நம்புனேன். ஆனா திடீர்னு நான் தூங்கி எழுந்து பார்க்கிறேன், என்னோட கைய புடிச்சுக்கிட்டு பெட்ரூம்ல அவன் கூட அவனோட பெட்ல படுத்துக்கிட்டு இருக்க. அப்ப எனக்கு எவ்ளோ வயித்தெரிச்சலா இருந்திருக்கும். அது என்ன நடந்தது?" அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எவ்ளோ டென்ஷன் ஆயிருக்கும். அதே மாதிரி நீயுமே சஸ்பென்ஸோடயே கட அப்படின்னு சொல்றான்னா, ஹீரோயினுக்கு கடுப்பாயிடுது. "சார் உங்களுக்கு ஒண்ணும் ஆகலல்ல?" அப்படின்னு உள்ள வரும்போதே மேனேஜர் கேட்கிறாரு. "உங்களுக்கு ரொம்ப வந்து வயசாயிடுச்சுன்னு நெனைக்கிறேன் ஹான். உங்களாலயுமே என்ன கண்டுபிடிக்க முடியலையா என்ன?" அப்படின்னு சொல்லும்போது தான் தெரியுது. "ஐய்யய்யோ! இது ஷின்ஷிகியா?" அப்படின்னு. "இன்னும் வந்து டூயன் வரலையா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஹீரோயின் "இன்னும் வரல. என்ன பண்றதுன்னே தெரியல" அப்படின்னு தலையாட்டுறா. "சரி, சரி நீ போய் ஹோட்டல்ல தங்கு. இன்னைக்கு நைட்டு நான் இங்க தங்குறேன்" அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஹீரோயின், "எனக்கு ஒரு பயமும் கிடையாது. எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதனால நானே இங்க இருக்கிறேன். நீங்க கிளம்புங்க" அப்படின்ன உடனே ஹீரோ, "அதான் சொல்ட்டாங்கல்ல கிளம்பு, கிளம்பு" அப்படின்னு சொல்றா. ஹீரோயின் எப்படியாவது ஷென்ஷிகி கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது, எதுக்காக வந்துட்டு டூயன் இன்னும் வரல அப்படின்னு கேட்கிறா. இனிமே அவன் வரவே மாட்டான். அவன் வந்துட்டு இததான் சொன்னேன் இல்லையா? உட்காந்து அழுதுகிட்டு இருப்பான். அவனால முடிஞ்சது அது மட்டும் தான். அவனால எதுவுமே பண்ண முடியாது. அதுக்காக தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றான். அப்ப ஹீரோயின் என்ன கேட்கிறான்னா, "டூயன் வந்து மறந்த மெமரி உனக்கு ஞாபகம் இருக்கா?" அப்படின்னு கேட்கும்போது, "ஆமா, அது எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்கு. எப்பவுமே ஞாபகம் இருக்கும். அது என்னால மறக்கவே முடியாது" அப்படின்னு சொல்றானா, அப்ப ஹீரோயின் கேட்கிறா, "அந்த மெமரில நான் இருக்கனா?" அப்படின்னு சொல்லி கேட்கிறா. "நீ என்னோட டாக்டரும் கிடையாது. நீ என்ன சூஸ் பண்ணவும் கிடையாது. அதனால நான் எதுக்காக உன்கிட்ட இது எல்லாத்தையும் பேசணும்? என்னால இதெல்லாம் சொல்ல முடியாது" அப்படின்னு சொல்றா. இவளுக்கு செம்ம காண்டாயிடுது. உடனே வந்துட்டு, "தயவு செஞ்சு சொல்லு. அந்த மெமரில நான் இருக்கனான்றத மட்டும் சொல்லு" அப்படின்னு கேட்கிறா. இவன் என்ன பண்றான்னா, சைலன்ட்டா அங்கருந்து எழுந்து போயிடுறான். இவங்க இவன காட்டுறாங்க. அவ உட்காந்து பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கா. இவன் என்ன பண்ணிட்டு போனான் அப்டின்னே தெரியல. ஹீரோயின் தூக்கத்துல இருந்து எழுந்து பாக்குறா. பார்த்தா ஹீரோ பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கான். "டோயின் நீங்க வந்துட்டீங்களா?" அப்படின்னு கேட்கும்போது, "ஆமா நான் டோயன் தான். நான் வந்துட்டேன்" அப்படின்னு அவனும் சொல்லி சிரிக்கிறான். அப்புறம் பார்த்தா தான் தெரியுது மொத்தமும் கனவு. காலையிலேயே விடிஞ்சு போயிடுது. "ஐய்யய்யோ! இவன் என்ன பண்றான்னு தெரியலையே" அப்படின்னு சொல்லிட்டு தல தெறிக்க எழுந்து ஓடி போய் பாக்குறா. அவன பார்த்தா காலையிலயே இங்க யோன் வீட்டாண்ட வந்துட்டு கார நிறுத்திட்டு, இன்னொரு கார் நைட்டு விட்டுட்டு போனான் இல்லையா? அந்த கார எடுத்துட்டு போறதுக்காக வந்தேன். நாளைக்கு இந்த கார வந்து எடுத்துட்டு போறதுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்புறான். இவனுக்கு பைத்தியம் தான் புடிச்சிடுச்சு போல அப்படின்னு அவ நெனச்சுக்கிறா. அப்படியே நேரா கிளம்பி ஆஃபீஸ்க்கு தான் வரான். ஆஃபீஸ் பார்க்கிங்ல வந்துட்டு கேஜோன் நின்னுகிட்டு இருக்கான். அவன அப்படியே இடிக்கிற மாரி போறான். "யார்றா இவன்?" அப்படின்னு சொல்லி 2 பேருமே பார்க்குறாங்க. அப்பதான் கேஜோனுக்கு ஞாபகம் வருது, "இந்த கார தானே நம்ம நைட்டு பார்த்தோம்" அப்படின்னு. அதுலேருந்து ஹீரோ இறங்குறத பார்த்த உடனே அவனுக்கு இன்னும் டவுட் அதிகமாயிடுது. ஆஃபீஸ்க்கு செம்ம கெத்தா, செம்ம ஸ்டைலிஷா வந்துகிட்டு இருக்கானா, அங்க இருக்க பொண்ணுங்கலாம், "ஐயோ! சார் வாவ்! சான்ஸே இல்ல. நீங்க செம்மையா இருக்கீங்க." அப்படி இப்படின்னு சொல்லி புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்காளுங்க. இவனும் சும்மா இல்லாம அப்படியே பயங்கரமா எல்லார்கிட்டயும் ஃப்ளர்ட் பண்ணிக்கிட்டு, பயங்கர ஜாலியா போஸ் குடுத்துக்கிட்டு நடந்துகிட்டு இருக்கான்.
நேரா இவங்க பாட்டியோட ரூம்க்கு போயிடுறான். அங்க தாத்தாவோட ஃபோட்டோ இருக்கா. அத பார்த்து "என்ன பெருசு அப்படியே இருக்க. கொஞ்சம் கூட மாறவே இல்ல" அப்படின்னு சொல்றான். "அதான் செத்து போயிட்டியே. அதுக்கப்புறம் எங்க இது மாறுறது? நீ அப்படியே தானே இருப்ப" அப்படின்னு நெனச்சுக்கிறான் மனசுக்குள்ள. இப்பதான் நம்ம ஹீரோயினும் மேனேஜரும் வேக வேகமா ஓடி வராங்க. கீஜுனோட மேனேஜர பார்த்து கேக்குறாங்க, "நீ ஹீரோவ பார்த்தியா? அவரு வந்துட்டாரா?" அப்படின்னு கேட்கும்போது, "ஐயோ! என்னங்க சான்ஸே இல்லங்க. இன்னைக்கு அவரு சும்மா அப்படியே ஒரு ஹீரோ கணக்கா செம்மையா இருந்தாரு" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இவங்க கன்ஃபார்மே ஆயிடுது. ஐயையோ! இன்னும் ஷின்ஷிக்கி தான் இருக்கான் போல அப்படின்னு. இங்க இவன் பண்ற அராஜகம் இருக்கே, மீட்டிங்க்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேபிள் மேல கால போட்டு உட்காந்துக்கிட்டு எல்லாரையும் செம கிழி கிழிச்சுக்கிட்டு இருக்கான். இத பண்ணீங்களா? அத பண்ணீங்களா? அப்படின்னு சொல்லி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான். எல்லாருமே விசித்திரமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவர் என்னடா இவர் இப்படி பிஹேவ் பண்றாரே அப்படின்னு சொல்லி. இப்பதான் மேனேஜரும் ஹீரோயினும் அங்க வராங்க. "சார் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சார். தயவு செஞ்சு வெளியில வாங்க" அப்படின்னு கூப்பிடும்போது, "நான் மீட்டிங்ல இருக்கேன். நான் வர முடியாது" அப்படின்னு சொல்றான். 2 பேரும் அப்படியே சேரோட தர தரன்னு இழுத்துட்டு போறாங்க. ஹீரோயின் "என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ?" அப்படின்னு சொல்லி கேக்குறாளா. "தொடாத தொடாதன்னு" சொல்றான். "நான் தொடுவேன்டா, நல்லா தொடுவேன்டா, இப்படி தொடுவேன், அப்படி தொடுவேன்னு" வேணும்னே வெறுப்பேத்துற மாதிரி குழந்தைங்க மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மேனேஜர் காண்டாயிடுறாரு. "நம்ம கம்பெனில இருக்கோம், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க 2 பேரும்?" அப்படின்னு சொல்லி கத்துறாரு. நம்ம கம்பெனில இருக்கோம். அதனால நான் போய் என்னோட வேலைய பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேர்லயே உட்கார்ந்து தேய்ச்சுக்கிட்டே உள்ள போறான். ஐயோ! இவன் என்ன பண்றான் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் டென்ஷன் ஆகுறா. ஆனா மேனேஜர் என்ன சொல்றாருன்னா, வேண்டாம் வேண்டாம் எல்லாருமே ஆல்ரெடி பார்த்துட்டாங்க. தயவு செஞ்சு இப்போதைக்கு நம்மளும் பிரச்சனை பண்ண வேண்டாம். சைலன்ட்டா இந்த விஷயத்த விடு. இதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்றதுன்னு யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின தடுத்துடுறாரு. கீஜுன் கூட மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. அந்த டைமுக்கு ஹீரோ ஏதோ ரொம்ப சுவாரஸ்யமா எழுதிக்கிட்டு இருக்கான். கீஜுன் வந்துட்டு வைஸ் பிரசிடென்ட்டா நீங்க தான் சொல்லணும். உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு சீக்கிரம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கான். ஆனா அவன் கவனிக்காம எதையோ எழுதிக்கிட்டே இருக்கான். அப்ப உடனே நம்ம மேனேஜர் வந்து பாக்குறாரு எட்டி. அப்படி என்னதான் அவன் எழுதுறான் அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயினோட பேரையும் இவன் பேரையும் எழுதி ஹார்டின் போட்டு வரைஞ்சுகிட்டு இருக்கான். அவர் உடனே அந்த பேப்பர புடுங்கிக்கிறாரா, "டேய் திருப்பி தாடா, திருப்பி தா மரியாதையா, உனக்கு கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாம போயிடுச்சு. நான் தான் உன்னோட பாஸ்" அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கான். கேஜுன், "என்னதான் உனக்கு பிரச்சனை? உனக்கு என்னதான் ஆச்சு? எதுக்காக நீ பேசவே மாட்ற?" அப்படின்னு கேட்கும்போது, "டேய் உனக்கு என்னடா பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? சும்மா எப்ப பாரு என்ன கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க. நான் உனக்கு பதில் சொல்லணுமா?" அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிடுறான். அதுக்கப்புறம் மேனேஜரே வந்து ஃபைல குடுத்து, ஒமேகா கூட நாங்க கான்ட்ராக்ட் சைன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது, இவனுக்கு செம டென்ஷன் ஆவுது. யாரையுமே பார்க்காத ஒமேகா எப்படி இவங்களுக்கு சைன் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு, இவன் செம டென்ஷனா இருக்கானா, அத பார்த்துட்டு நம்ம ஷின்ஷிகி கேட்குறான். "நீ ஆக்சுவலா வேலை நல்லபடியா முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லி சந்தோஷம் தானே படணும். நீ ஏன்டா இவ்ளோ வயித்தெரிச்சலா காண்டா இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். இங்க மேனேஜர் ஹானுக்கு, "ஐய்யய்யோ! இவன் ஏன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கான்?" அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகுது. அப்பவும் ஹீரோ வந்து அவன விடுற மாதிரியே இல்ல. அவன எல்லார் எதிர்க்கயும் வந்துட்டு ரொம்ப அசிங்கப்படுத்துற மாதிரி கலாய்ச்சுக்கிட்டே இருக்கான். சைன் வாங்குனதோட உன்னோட வேலை முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் ஒமேகாவோட வேலைய வந்துட்டு வேற ஒருத்தர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லும்போது, மேனேஜர் என்ன சொல்றாருன்னா, இல்லங்க அதுவுமே அவர் போட்ட ஒரு கண்டிஷன். அவரோட ஐடென்டிட்டிய வந்து யாருக்கும் தெரியப்படுத்தக் கூடாது அப்படின்றது தான் கண்டிஷன். அதனால அவரு என் கூட கூட கிடையாது. வெறும் வந்து ஷாடோயின் கூட மட்டும் தான் பேசுவேன்னு சொல்லியிருக்காரு. அதுவும் சேர்த்து தான் நாங்க வந்து ஒரு கண்டிஷனாவே சைன் பண்ணியிருக்கோம் அக்ரீமெண்ட் அப்படின்னு சொல்றாரு. இங்க வெளியில வரும்போதே ஷின்ஜிகி வந்து பயங்கரமா கத்திக்கிட்டே வரான். இந்த டூயனுக்கு கொஞ்சமும் அறிவே கிடையாது. அவனுக்குன்னு சொல்லிட்டு சுயமரியாதையே இல்ல போல. இவனுங்கலாம் இவ்ளோ அசிங்கப்படுத்துறானுங்க, கேவலப்படுத்துறானுங்க. எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு எப்படி அவனால இருக்க முடியுது அப்படின்னு சொல்றான். அதுக்கு பேரு தான் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி ஹார்ன் சொல்றாரு. நம்ம நம்மள மட்டும் பார்க்கக்கூடாது. சுத்தி இருக்கவங்களையும் நம்ம சேர்த்து பார்த்துக்கணும். அப்படிதான் வந்து டோயன் எப்பயுமே நினைப்பாரு அப்படின்னும்போது, இவனுக்கு செம கோவம் வருது. "நீ ரொம்ப தாண்டா அவனுக்கு ஜால்ரா அடிக்கிற" அப்படின்னு சொல்லிட்டு போறான். காலையிலேயே வால் புடிச்சுக்கிட்டு என் பின்னாடியே வந்தாளே எங்க போன அவ அப்படின்னு சொல்லி ஹீரோயின பத்தி கேக்குறான். உங்க அம்மா வந்து அவங்கள மீட் பண்ணணும்னு சொன்னாங்க. அதனால உங்க அம்மாவ பாக்கறதுக்காக தான் அவ போயிருக்கா அப்படின்ன உடனே இவனுக்கு செம்ம கோவம் வந்துடுது. உனக்கு என்ன தைரியம் இருந்தா நீ அவள வந்து எங்க அம்மாவ பாக்கறதுக்கு அரேஞ்ச் பண்ணிருப்ப அப்படின்னு சொல்லி இவன் கிட்ட பயங்கரமா கத்துறான். இங்க பார்த்தா ஹீரோவோட அம்மா என்ன பண்றாங்கன்னா, ஹீரோயினுக்கு பேக் எல்லாம் வாங்கிட்டு வந்து குடுக்குறாங்களா? ஐய்யய்யோ! இது என்ன லஞ்சமா அப்போ? நான் இதெல்லாம் வாங்கிக்கவே மாட்டேன். சான்ஸே இல்ல. ரொம்ப அழகா இருக்கு. பட் ஆனா என்னால வாங்கிக்க முடியாது. என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்றா. இவங்க அம்மா என்ன பண்றாங்கன்னா, அவன் வந்து நல்லா சாப்பிடுறானா, ஒழுங்கா தூங்குறானா, அவனுக்கு கனவு எதுனா வருதா, அவன் ரொம்ப கஷ்டப்படுறானா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவரு நல்லா சாப்பிடுறாரு. பட் ஆனா அவருக்கு ஏதோ வந்து கெட்ட கனவு வந்துகிட்டே இருக்கு. அதுதான் எனக்கு என்னன்னு தெரியல. உங்களுக்கு எதனா தெரியுமா? அப்படின்னு சொல்லி இவ கேட்கிறா. இல்ல அத பத்தி எனக்கு தெரியாது அப்படின்னும்போது, இவர் சின்ன வயசுல இருக்கும்போது, இவர் வயசுலயே எதனா சின்ன குழந்தை இவர் கூட இருந்ததா அப்படின்னு சொல்லி கேட்கிறாளா?
அத கேட்டு அவங்க அப்படியே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. கரெக்ட்டா ஹீரோ வேகமா வந்து ஹீரோயின் கைய பிடிச்சு இழுக்குறான். "நீ எதுக்குடா இங்க வந்த?" அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கேட்குறாங்களா. உடனே அவன் என்ன சொல்றான்னா, "இனிமே இவ பக்கத்துல வரணும், இவ கிட்ட பேசணும். ஏதாவது நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா, நான் வந்து மனுஷனாவே இருக்க மாட்டேன். இனிமே இவள பத்தி யோசிக்கிறதே நீங்க நிறுத்திடணும்." அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு கண்ண வச்சுக்கிட்டு முறைக்கிறானா, அவங்க அம்மா பயந்துர்றாங்க. ஹீரோயின் பயங்கரமா கத்துறா. "எதுக்காக இப்படி நடந்துக்கிற? ஜஸ்ட் நான் அவங்க கிட்ட பேசிக்கிட்டு தான் இருந்தேன்." அப்படின்னம்போது, "ஒரு ஆணிய புடுங்க தேவையில்ல. வண்டியில ஏறி உட்காரு." அப்படின்னு சொல்லி அவள அப்படியே புடிச்சு அமுக்கி வண்டியில ஏத்தி இட்டுட்டு போயிடுறான். அப்ப கார்ல ஹீரோயின் கிட்ட என்ன சொல்றான் அப்படின்னா, "அவ ஒரு மோசமான பொம்பள. இது எல்லாமே ஒரு நடிப்பு. அவ நல்லவ மாரி நடிக்கிறா. ஆனா அவ முகத்துல முகத்திரை போட்டுக்கிட்டு இருக்கா. அவளோட உண்மையான முகம் இது கிடையாது." அப்படின்னு சொல்லி இவனோட அம்மாவ பத்தியே இப்படி பேசுறான். ஹீரோயினுக்கு இது பயங்கர ஷாக்கா இருக்கு. "எதுக்காக இப்படி பேசுற? அவங்க என்ன மாஸ்க் போட்டுட்டு இருக்காங்க?" அப்படின்னு கேட்கிறா. இவங்களுக்கெல்லாம் அடுத்தவங்களோட வலி என்ன, வேதனை என்ன அப்படின்ற எந்த விஷயமும் தெரியாது. அவங்களுக்கு தேவை அப்படின்னா, அடுத்தவங்களோட வலிய பார்த்து இவங்கலாம் சந்தோஷப்படுறவங்க அப்படின்னு சொல்றான். அப்ப சின்ன வயசுல ஹீரோக்கு ஒரு வேளை அபியூஸ் நடந்திருக்குமோ அப்படின்னு நினைக்கிறா ஹீரோயின் மனசுக்குள்ள. இப்பதான் அண்ணங்காரன காட்டுறாங்க. அண்ணங்காரன் வந்துட்டு என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தா, ஒரு வேளை ஹீரோயின் நம்ம கிட்ட ஒரு நாள் கேட்டுட்டு இருந்தா இல்லையா? மல்டிபிள் பர்சனாலிட்டி டிஸார்டர் அது இவனுக்கு தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லி இப்பதான் இவனுக்கு புரிய ஆரம்பிக்குது. எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது, கன்ஃபார்மா ஹீரோக்கு தான் அந்த பர்சனாலிட்டி இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறான். வீட்டுக்கு வந்த உடனே ஹீரோயின் மறுபடியுமே கேட்கிறா, "டூயன் மறந்த விஷயத்துல நான் இருக்கனா? அந்த மெமரில நான் இருக்கனா?" அப்படின்னு கேட்கும்போது, "நீ என்ன சூஸ் பண்ணு. அவன வந்துட்டு தூங்க வை. அதுக்கப்புறமா நான் சொல்றேன். இல்ல அப்படின்னா இத பத்தி என்கிட்ட எதுவுமே கேட்காத." அப்படின்னு சொல்றான். ஒருவேளை நீ நினைக்கிறது தப்பா இருக்கலாம். அவனால ஹேண்டில் பண்ண முடியும். நீ நினைக்கிற அவனால ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு, அவன் வந்து நீங்க பண்ணிட்டு போற எல்லா பிரச்சனையும் அவன் தான் வந்து இது எல்லாத்துக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஹேண்டில் பண்றான் அப்படின்னு சொல்லும்போது, அவன் வந்து எல்லா விஷயமும் தெரிஞ்சா செத்துருவான். உனக்கு அது பரவாயில்லையா? அப்படின்னு இவன் கத்துறான். ஹீரோயினுக்கு இன்னும் ஷாக் ஆகுது. இவன் என்னடா இப்படி ஒரு ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட்டா குடுக்குறானே! என்ன மிஸ்ட்ரியா இருக்கு அப்படின்னு முழிக்கிறா. வீட்டு காலிங் பெல் அடிக்குது. யாரு அப்படின்னு போய் பார்த்தா அண்ணங்காரன் தான். அப்படியே இவ கைய புடிச்சு தர தரன்னு இழுத்துக்கிட்டு போறான். "என்னடா பண்ற நீ?" அப்படின்னு கேட்கும்போது, "இதுக்கு மேல என்னால வந்துட்டு சைலன்ட்டா இருக்க முடியாது. உன்னை இந்த வீட்ல விட்டு வைக்கவும் முடியாது. நீ இப்பவே வந்து அம்மா, அப்பா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லணும்." அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "ஐய்யய்யோ! இது ரொம்ப மோசமான சூழ்நிலை. இப்போ மட்டும் என்ன விட்டுடு. தயவு செஞ்சு கொஞ்சம் எனக்கு டைம் குடு. எல்லாத்தையும் நான் முடிச்சுட்டு வரேன்." அப்படின்னு சொல்றா. அவன் கேட்கிற மாதிரி இல்ல. "இதுக்கு மேல நீ கார விட்டு வெளியில இறங்குன அப்படின்னா, கண்டிப்பா இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் ஒண்ணுமே இல்ல." அப்படின்னு சொல்றானா. அதனால அவளுமே அவன பேச்ச மீறி இறங்காம இருக்கா. எனக்கு நல்லாவே தெரிஞ்சிடுச்சு. அவன் தானே அந்த மல்டிபிள் டிஸார்டர் பேஷண்ட் அப்படின்னு சொல்றானா, இன்னும் ஷாக் ஆயிடுறா ஹீரோயின். "உனக்கு எப்படி தெரியும்?" அப்படின்னு சொல்லி கேட்கிறா. "எனக்கு எல்லாம் தெரியும். வாய மூடிக்கிட்டு உட்காரு." அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த இடத்துக்கு ஷின்ஷிகி வரான். "உனக்கு என்ன உரிமை இருக்கு அவள இப்படி கம்பல் பண்ணி கூட்டிட்டு போறதுக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்கிறான். "அவளோட அண்ணன் நானு." அப்படின்னு சொல்லும்போது, "நீ உண்மையான அண்ணனா என்ன?" அப்படின்னு சொல்லி கேட்கிறான். இவனுக்கு இன்னும் செம்ம காண்டாகுது. "எனக்கு ஒரே ஒரு விஷயம் நல்லா புரியுது. நீ கண்டிப்பா வந்து சாடோயன் இல்லன்னு மட்டும் புரியுது." அப்படின்னு சொல்றான். அப்ப ஹீரோவோட காது கிட்ட போய் இவன் என்ன சொல்றான்னா, "எனக்கு வந்து அவ மேல உரிமை இல்லாம இருக்கலாம். ஆனா அத விடவும் உரிமை இல்லாத ஒரு பெர்சன் யாரு தெரியுமா? நீதான். எதனாலனா, உன்னோட குடும்பத்த சேர்ந்தவன் இல்லையா நீ? அந்த ஒரு ரீசன்க்காகவே நீ அவ பக்கத்துல இருக்கவே கூடாது. அவள பத்தி நீ நினைக்க கூட கூடாது. எல்லாத்தையும் மறந்துட்டியா என்ன?" அப்படின்னு கேட்கிறான். ஹீரோக்கு அப்படியே ஷாக் ஆகுது. அதோட அங்க இருந்து இவன் கார் எடுத்துக்கிட்டு கிளம்புறான். "நீ அவர்கிட்ட என்ன சொன்ன?" அப்படின்னு ஹீரோயின் கேக்குறா. "உனக்கு இதெல்லாம் தேவையே இல்ல. வாய மூடு." அப்படின்னு சொல்றான். ஹீரோ அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி அழ ஆரம்பிச்சிடுறான். "இத பார், அப்பா அம்மா கிட்ட நான் எதுவும் பெருசா சொல்லல. நீ ஜஸ்ட் என்ன சொல்றேன்னா, அமெரிக்காவுக்கு போறேன்னு சொல்லி ஏமாத்திட்டு இங்கேயே இருந்தேன் அப்படின்ற வரைக்கும் சொல்லு. அதுவும் வந்துட்டு சாடோயன் வந்து எந்த கம்பெனியோட ஓனர் அப்படின்னு சொல்லி, அந்த கம்பெனிய பத்தி எதுவுமே பேசாத அப்படின்னு சொல்லும்போது, எதுக்காக நீ இப்படி சொல்ற?" அப்படின்னு கேக்குறா. "நான் சொல்றத மட்டும் நீ செஞ்சினா போதும்." அப்படின்னு மிரட்டுறான். இங்க அதே நேரத்துக்கு உள்ள புரொஃபசர் வந்து உட்கார்ந்துகிட்டு, "என் ஃப்ரெண்ட் அவள பத்திரமா பாத்துக்கிறான். அவ சூப்பரா இருக்கா. அங்க ட்ரெய்னிங்லாம் செம்மையா போயிட்டு இருக்கு." அப்படின்னு அடுக்கி அடுக்கி பொய் சொல்லிக்கிட்டு இருக்காரு அவங்க அப்பா, அம்மா கிட்ட. ஆனா இவங்க 2 பேரும் இங்க வந்து நிக்கிறாங்க. அப்பாவும், அம்மாவும் பயங்கரமா திட்டுறாங்க. "எப்படி எங்ககிட்ட உனக்கு பொய் சொல்ல மனசு வந்தது? நீ என்ன டிசிஷன் எடுத்தாலும் நாங்க ஓகேன்னு தானே சொன்னோம். நீ உண்மைய சொல்லியிருக்கலாமே." அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அடிக்கவே போயிடுறாங்க.
அப்ப புரொஃபசர் என்ன சொல்றாரு அப்படின்னா, "தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. நான் வந்து அவள நல்லபடியா ட்ரெயின் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாம நீங்களுமே ரொம்ப அன்பா அவள வளர்த்துருக்கீங்க. அதனால தான் அவளால அவளோட பேஷண்ட்ட கைவிட்டுட்டு போகறதுக்கு மனசு வரல" அப்படின்னு சொல்றாரு. இவங்களுக்கு அத கேட்கும்போது கொஞ்சம் சந்தோஷமாயிடுது. அண்ணங்காரன காட்டுறாங்க. அவனோட ரூம்ல போயிட்டு ஒரு டைரிய எடுத்து பார்க்குறான். ஃபுல்லா ஹீரோவ பத்தி மட்டும் தான் வந்து அவன் சர்ச் பண்ணி வச்சிருக்கான் போல. அத பார்த்த உடனே என்ன தோணுதுன்னா, நான் கூட நீ ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்ப. ரொம்ப நல்லா இருந்திருப்பன்னு நெனச்சேன். ஆனா நீ வந்துட்டு ரொம்ப லோன்லியாவும், ரொம்ப வந்து மனசளவுல ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கன்னு இப்ப தான் எனக்கு புரியுது. அதனால தான் உன்னோட நெலைமை இப்படி இருக்கு அப்படின்னு ஹீரோவ நெனச்சு வெரக்கப்படுறான். இப்பதான் இவ தனியா புரொஃபசர் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. சாடோயின் இன்னும் வரவே இல்ல. ஏன்னே தெரியல. ஷென்ஷிக்கு வந்து இனிமே அவன் வரவே மாட்டான் அப்படின்னு சொல்றான் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோ நேரா கொலவெறி காண்டோட அவங்க பாட்டிய பாக்கறதுக்காக போறான். அவங்க பார்த்து பயந்துடுறாங்க. "என்னத்துக்குடா திருடன் வந்து இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்க?" அப்படின்னு கேக்குறாங்க. "நான் தான் உங்க கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சு போயிடணும் அப்படின்னு சொல்லி என்னோட சின்ன வயசுல எந்த நேரமும் நீங்க சொல்லிக்கிட்டே இருப்பீங்க இல்லையா? அது உங்களுக்கு மறந்துடுச்சா? நான் வந்து கண்டிப்பா இனிமே உங்க கண்ண விட்டு மறைஞ்சு போகவே மாட்டேன். உங்க கண்ணு முன்னாடி வந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்றான். "உனக்கு இதெல்லாம் எப்படி ஞாபகம் இருக்கு?" அப்படின்னு கேட்கும்போது, "நான் என்னோட மெமரி எல்லாத்தையும் மறந்துட்டேன், இழந்துட்டேன்னு நெனச்சுக்கிட்டு இருக்கீங்களா என்ன? எனக்கு எல்லா மெமரியுமே கிளியரா இருக்கு" அப்படின்னு சொல்றான். "இப்ப உனக்கு என்னதான் வேணும்? அதையாவது சொல்லி தொல" அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு இவன் என்ன சொல்றான்னா, "எனக்கு உங்களோட கம்பெனி வேணும். எனக்கு மொத்தமா வேணும். அது எனக்கு மட்டுமே வேணும்" அப்படின்னு சொல்றான். "அது நடக்கவே நடக்காது" அப்படின்னு அவங்க சொல்லும்போது, "இன்னமும் நீங்க நம்பிக்கிட்டு இருக்கீங்களா? உங்க பையன் எழுந்து வருவான்னு சொல்லிட்டு." "கண்டிப்பா அவன் வரமாட்டான். அவன் வராம நான் வந்து அத தடுப்பேன்" அப்படின்னு சொல்றான். இவன் சொல்ற உங்க பையன் அப்படின்னு மீன் பண்றது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோவோட அப்பாவ பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கான். அடுத்த சீன்லயே என்ன காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தா, ஹீரோ வந்துட்டு அவங்க அப்பாவ மறைச்சு வச்சு ஒரு ஹாஸ்பிட்டல்ல அவங்க அம்மா ட்ரீட்மெண்ட் குடுத்துட்டு இருக்காங்க. அதாவது உங்க பாட்டி. அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கான். "நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுதுப்பா. இதுக்காக தான் நீங்க என்ன அன்னைக்கு காப்பாத்தியிருக்கவே கூடாது. நீங்க என்ன காப்பாத்துனதுனால தான் நான் இப்ப மான்ஸ்டரா ஆயிட்டேன். நீங்க வந்துட்டு இப்போதைக்கு ரிலாக்ஸா போய் தூங்குங்க" அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து அவன் ஏதோ பண்றதுக்காக போறான். இதோடயே இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க. நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.